ஒரு 16 வயசு இளம்பெண் தன்னுடைய பாலியல் உணர்வுகளால தூண்டப்பட்டு அதுக்கு அடிக்ட் ஆகி இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பெண்ணுமே செய்யறதுக்கு ரொம்ப யோசிக்கிற, செய்யவே முடியாத ஒரு விஷயத்த தன்னுடைய சொந்த அப்பாவுக்கும் சொந்த தம்பிக்குமே செஞ்சிருக்காங்க. இந்த விஷயத்த நான் ஏன் பதிவு பண்றேன் அப்படின்னா, நம்ம வீடுகளில் இருக்கிற இந்த டீனேஜுக்குள்ள நுழைகிற பெண்களா இருக்கலாம், அது ஆண்களா இருக்கலாம், அவங்க தவறான நட்பு, தவறான சேர்க்கையினால இந்த பாலியல் உணர்வுகளால தூண்டப்பட்டாங்கன்னா இந்த உலகத்துல எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும், எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் குற்ற செயலுக்கும் அவங்க உள்ள போய் கமிட் ஆயிருவாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு எச்சரிக்கை பதிவா இந்த வீடியோ நான் பதிவிடுறேன். இந்த கேஸை நீங்க எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. அதனாலதான் அப்போதான் இந்த கேஸ் உங்களுக்கு முழுமையா புரியும். அந்த பெண் எந்த இடத்துல சறுக்குனாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். சரி, மத்திய பிரதேசத்துல ஜபல்பூர் அப்படிங்கிற ஊரு, அந்த ஊர்ல சிவில் லைன்ஸ் ரயில்வே குவார்டர்ஸ்ல ராஜ்குமார் விஸ்வகர்மா அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டாஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறார். இவருக்கு 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேரு காவியா, அவங்க 10th படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு பையன், இந்த பையன் பேரு தனிஷ்க், இவன் 7th படிச்சுட்டு இருக்கான். இந்த ராஜ்குமாருடைய மனைவி 2023 உடம்பு முடியாம இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் தன்னுடைய 2 குழந்தைகளையும் வளர்க்குற பொறுப்பு பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப், ரயில்வே ஸ்டாஃப்ங்கிறதுனால அந்த வேலை, இது 2யுமே ரொம்ப பொறுப்பா பார்த்துட்டு இருக்கிற ஒரு அப்பாவா இருக்காரு. இவருக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் கிடையாது, எந்த ஒரு போதைப் பொருள் பயன்படுத்துற பழக்கமும் கிடையாது. இவருடைய ரொட்டீன் என்ன அப்படின்னா, காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாரு, இந்த 2 குழந்தைகளுக்கும் சமைப்பாரு, 8 மணிக்கு அவங்கள ரெடி பண்ணுவாரு, ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு அவசர அவசரமா 9 மணிக்கு இவர் ரயில்வே வேலைக்கு போயிட்டு, அதே மாதிரி 5 மணிக்கு முடிஞ்ச உடனே வேற எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பாக்குற பழக்கம் கிடையாது, நேரடியா ஒரு வீட்டுக்கு மறுபடியும் ரொட்டீனா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு, பசங்க வந்தாங்கன்னா அவங்கள ரெடி பண்றது, டியூஷன் அனுப்புறதுன்னு சொல்லி படிக்க வச்சுட்டு, நைட்டு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுன்னு சொல்லிட்டு இந்த 1 வருஷம் மனுஷன் படாத பாடுபட்டு இந்த 2 பிள்ளைங்களையும் வளர்த்துட்டு வந்திருக்காரு. இப்படி வளர்ந்துட்டு இருக்கும்போது இந்த 2024 மார்ச் மாசம் 16ஆம் தேதி அவங்களுக்கு எக்ஸாம் 2 பேருக்குமே முடியுது. இவங்களுடைய சொந்த ஊர் இது கிடையாது. இவருடைய ராஜ்குமாரோட சொந்த ஊர் பிபாரியா அப்படிங்கிற ஊர். இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற, ஜபல்பூர்ல இருக்கிறாரு, பிபாரியா ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு ஊர். இதுக்கப்புறம் நம்ம தனியா இருந்து இந்த 2 பிள்ளைங்களையும் வளர்க்க முடியாததுனால நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம், நாங்க சொந்தக்காரங்களா இருக்காங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜ்குமார் முடிவு பண்றாரு. அது மாதிரி மார்ச் 16, 2024 இந்த காவியாவுக்கும் தனுஷ்க்கும் எக்ஸாம் முடிய போகுது. அதனால மார்ச் 17ஆம் தேதி 2024 நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு சொந்த ஊருக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவர் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இங்க இருக்கிற எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு வீடெல்லாம் காலி பண்றதுக்கு ஓனர்லாம் சொல்லிட்டு அவர் ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட சூழல்ல தான், அதாவது ஒரு வாரத்துக்கு முடிய இதுக்கான பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சரியா இந்த எக்ஸாம் முடியறது 16 எக்ஸாமுக்கு முதல் நாள் 15ஆம் தேதி மார்ச் 15 விடிய காலையில ஒரு 5 மணிக்கு இந்த காவியா இருக்காங்கல்ல, இவருடைய பொண்ணு, இந்த பொண்ணு அந்த அவங்க பிபாரியாவில் இருக்கிற அவங்களோட சித்திக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 5 மணிக்கு பொண்ணு ஃபோன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்லுமான்னு சொல்லி அவங்க அட்டன் பண்ணும்போது இந்த பொண்ணு அழுதுகிட்டே படபடப்பா பேசியிருக்குது. என்னமாச்சு, ஏன் அழுகுறேன்னு சொல்லி அவங்க சித்தி கேட்டிருக்காங்க. இல்ல, ஒரு முகமுடி போட்ட ஒரு கொள்ளைக்காரன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு அப்பாவையும் தம்பியையும் கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டான். இப்ப என்ன தேடிட்டு இருக்கான். நான் ரூமை சாத்திட்டு உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கேன், எனக்கும் ஆபத்து, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது பதட்டமா போன் கட் ஆயிடுது. போனை சுவிட்ச் ஆஃபும், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணாங்க, போன் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. என்னமோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்த அந்த சித்தி அவங்க சித்தப்பாட்ட சொன்ன உடனே இந்த ஜபல்பூருக்கு இங்கேருந்து அவ்வளவு தூரம் போக முடியாது, ரொம்ப தூரம் அப்படிங்கிறதுனால ஜபல்பூர்ல இருக்கிற வேற ரிலேஷன்ஸ்க்கு அவங்க பதட்டமா போன் பண்றாங்க. அதே நேரத்துல போன் பண்ணி உடனே வீட்டுக்கு போங்க, ஏதோ ஆபத்து, அந்த பொண்ணு என்னமோ சொல்லுதுன்னு சொன்ன உடனே இப்போ அந்த ஊர்ல இருக்கிற அந்த சொந்தக்காரங்கள்லாம் 2-3 பேர் சேர்ந்து ஜபல்பூர்ல இந்த ராஜ்குமார் வீட்டுக்கு போயிருக்காங்க. போனா காலையில 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு போனா அந்த வீடு வெளியில பூட்டி கிடக்குது. பக்கத்து வீட்டுல எல்லாம் அவங்க போய் விசாரிக்கும் பொழுது எப்போதுமே 5 மணிக்கே எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருவாரு இல்லையா ராஜ்குமார், வருவாரு, பால் வாங்குவாரு. ஆனா இன்னைக்கு ராஜ்குமாரை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. சொன்ன உடனே இவங்களுக்கு சின்ன டவுட்டு, வீடு பூட்டி இருக்கு, அவங்க வீட்டுல யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால இதை நம்ம டீல் பண்றது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. இப்ப கம்ப்ளைண்ட வாங்கின போலீஸ் இங்க வந்துட்டு சுத்தி எல்லாரையும் விசாரிச்சுட்டு, சரி கதை உடைச்சு வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பூட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள உள்ள போனா ஹால்ல நிறைய ரத்தம் சிந்தி கிடக்குது. அதை பார்த்தோன்னா ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா வீட்டுக்குள்ள அதுக்கான வேற எந்த எதுவுமே இல்லை, அதாவது பாடியோ வேற எதுவுமே இல்லை, ரத்தம் மட்டும் சிந்தி கிடக்குது. இப்ப வீட்டை சுத்தி சர்ச் பண்ணவங்களுக்கு வீட்டுக்கு வெளியில அவங்க வீட்டுல ஒரு பாத்ரூம் ஒன்று இருந்திருக்கு. அந்த பாத்ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க
இந்த ராஜ்குமார் கழுத்து, வயிறு, நெஞ்சு பகுதியில குத்துப்பட்டு ரத்த வெள்ளத்துல அவரு இறந்து கிடக்குறாரு. இதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கிங். இப்போ அந்த பாடியை கைப்பற்றி அங்கேருந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. ஆனா தம்பி தனுஷ்க்கு எங்க, காவியா எங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க சர்ச் பண்ணா, மறுபடியும் வீட்டுக்குள்ளலாம் சர்ச் பண்ணா அங்க அந்த ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜோடைய டோருக்கு கீழே ரத்தம் சொட்டிட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே போலீஸ் அதை திறந்து பார்த்தா அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ள காலு கையெல்லாம் மடக்கி வைக்கப்பட்டு அந்த பையன் ரத்த வெள்ளத்துல அதே மாதிரி கத்தியால குத்தப்பட்டு இறந்து கிடக்குறான். அதை உள்ள வச்சுட்டு அந்த பாடியை ஃப்ரிட்ஜை மூடி இருக்காங்க. இந்த மாதிரி 2 பாடி அங்க இருக்குது. ஆனா காவியாவை காணோம். போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த காவியாவை தூக்கிட்டு போயிட்டாங்க, கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேஸை ஃபைல் பண்றாங்க. கேஸ் ஃபைல் பண்ணும்போது ஆல்ரெடி இந்த குடும்பத்துக்கு வேற ஏதாவது எனிமி ஏதாவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி விசாரிச்சா, ஆல்ரெடி இந்த ராஜ்குமார் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. அதே தெருவை சேர்ந்த முகல் அப்படிங்கிற ஒரு பையன் மேல இந்த தான் பொண்ணை வந்து அவன் டீஸ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி போக்சோல ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பையன் தான் இந்த பொண்ணை வந்து ரிவெஞ்ச் எடுத்து பொண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டான், அவங்க 2 பேரும் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து முகல் எங்க அப்படின்னு தேடுறாங்க. இப்போ அந்த முகலை அங்க காணாம். சரி, கம்ப்ளைண்ட்டை ரொம்ப தீவிரமா அவங்க ஒரு டீம் போட்டு தேடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அங்க வெளியில இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் அவங்க செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ண பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம், அதிர்ச்சின்னு சொல்லலாம், ஆச்சரியம் இல்லை. என்னன்னா, அந்த 5 மணி ஃபுட்டேஜ்ல வீட்டை விட்டு காவியா பேக்கோட வெளியில வர்றாங்க. அங்க வெளியில இருந்த சகப்பு கலர் ஸ்கூட்டில அந்த முகல் அங்க ஏறி உட்காந்து வெயிட் பண்றான். ரொம்ப கேஷுவலா இந்த பொண்ணு அந்த ஸ்கூட்டில ஏறி உட்காந்து பின்னாடியே போறாங்க. அந்த பையன் எந்த வலுக்கட்டாயமா இந்த பொண்ணை தூக்கிட்டு போறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. இந்த பொண்ணே தான் போய் வண்டியில ஏறி 2 பேருமே போறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூட்டியோடைய நம்பர் வச்சு அந்த ஸ்கூட்டி எங்கெல்லாம் போயிருக்குன்னு செக் பண்ணாங்கன்னா சிசிடிவி கரெக்டா காட்டுது. பக்கத்துல இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. 1வது பிளாட்ஃபார்ம் அந்த பார்க்கிங்ல கொண்டு போயிட்டு இந்த வண்டியை நிப்பாட்டிட்டு ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் வழியா 4th பிளாட்ஃபார்ம் போயிருக்காங்க. அங்கிருந்து அவங்க இறங்கி நடந்து போயிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்க ஒரு பஸ்ஸை பிடிச்சி அங்கிருந்து அவங்க வெளியில எங்கேயோ போயிருக்காங்க. சரி, இந்த 2 பேருடைய போன் ஆன்ல இருக்கான்னா ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. இந்த 2 பேருடைய போனையும் அவங்க ட்ராக் பண்றாங்க. ட்ராக் பண்ணா அவங்க எந்தெந்த ஊர்லாம் டிராவல் பண்ணாங்கன்னா சிகோரா, கட்னி, அயோத்தியா, பூனே அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற இடங்கள்ல லொகேஷன் மாத்தி மாத்தி போயிட்டே இருக்குது. இப்போ ஒரு 2 டீம் போட்டு ரொம்ப குழப்பத்தோட போலீஸ் இவங்க 2 பேரையும் தேட பாக்குறாங்க. அப்படி தேடிட்டே இருக்கும் பொழுது சரி, வேற வழி இல்லாம இதை நம்ம வாண்டட் லிஸ்ட்ல அறிவிப்போம் சொல்லிட்டு 2 பேர் இந்த பையனுடைய முகலுடைய போட்டோவை போட்டு இவங்களை கண்டுபிடிச்ச தகவல் தந்தா 10,000 நாங்க வந்து ரிவார்டு தருவோம்னு சொல்லிட்டு வழக்கம் வந்து அவங்க எல்லாருக்கும் தெரியுற மாதிரி, பொதுமக்களுக்கு தெரியுற மாதிரி பண்றாங்க. எல்லா மீடியாக்கள், இன்டர்நெட்ல, நியூஸ் பேப்பர்ல, டிவில கூட இது சம்பந்தமான அந்த பையனுடைய போட்டோஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு சன்மானம் தரும் சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது 2 மாசம் ஆயிடுச்சு, இதை பத்தி எந்த தகவலுமே வரவே இல்லை. இப்ப திடீர்னு காவியாவுடைய போன் வந்து பூனே லொகேஷன்ல ஆன் ஆகுது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து போன்பே பண்றதுக்காக போன் ஆன் பண்ணி அவங்க போன்பே பண்ணிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த லொகேஷனை இப்ப போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே பூனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்க இந்த 2 பேருடைய போட்டோவும் ஃபேக்ஸ் பண்ணி அங்க இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவங்க அலர்ட் பண்றாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு போலீஸ் வந்து அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அங்க ஒரு பொண்ணு வெளியில உட்காந்துருக்கு. அந்த பொண்ணை பார்த்தோன்னா இந்த முகத்தை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் சந்தேகப்பட்டவர் அந்த பார்த்தா அது காவியா. இந்த காவியா ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க, ஏதோ ஃபீவர்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்காந்தவர் என்னம்மா யாருமா நீ, புதுசா தெரியுது அப்படின்னு விசாரிக்குன்னா முன்னுக்கு பின் வரனா அந்த பொண்ணு பேசிட்டே இருந்திருக்குது. அப்போ போலீஸ்க்கு வந்து இது அந்த பொண்ணு தான் அப்படிங்கறத ஓரளவு அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்போ அதே ஹாஸ்பிட்டலுக்கு இந்த முகல் தான் அழைச்சிட்டு வந்திருக்கான். அவன் தண்ணி வாங்குறதுக்காக வெளில போனவன் காவியாவுக்கு பக்கத்துல ஒரு போலீஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னே அவன் உஷாராகி அவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான். இப்போ இந்த போலீஸ் வந்து அந்த பொண்ணை ஸ்டேஷன் அழைச்சிட்டு வந்து ஜபல்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து ஒரு போலீஸ் டீம் வந்து இந்த பொண்ணை காவியாவை ஜபல்பூருக்கு அழைச்சிட்டு வந்துட்டு ஜபல்பூர்ல வச்சு அவங்க என்கொயரி பண்றாங்க. எங்க போனேன், என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ அந்த காவியா சொன்ன தகவல் தான் அதிர்ச்சியோட உச்சம்னு சொல்லலாம். அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாக்குமூலம் தர்றாங்க அப்படின்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து ரெகுலர் 10th படிக்கிற பொண்ணு இல்லையா, அதனால ரெகுலரா ஸ்கூல் போகும். ஸ்கூல் போறப்ப இவங்க இருந்த அதே தெருவுல லாஸ்ட் வீடு இந்த முகலோட வீடு. அவனுக்கு வயசு 19, அவன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். இந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணு போறப்பையும் வரப்பையும் அவன் வந்து நின்று பார்த்துட்டே இருப்பானா.
அப்போ ஒரு நாள் இந்த பொண்ணுகிட்ட போய் அவன் அப்ரோச் பண்ணியிருக்கான். ஆரம்பத்தில் அந்த பொண்ணு அந்த ரொம்ப கடுமையா திட்டி இருக்கு. அப்புறம் போக போக நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நூல் விட்டுருக்கான் அந்த பையன். அதனால அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிச்சிருக்கு, பேச ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டத்துல நான் அவனை லவ் பண்றேன் ப்ரப்போஸ் பண்ணேன்னா இந்த பொண்ணும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிருக்குது. இவங்க 2 பேரும் 2-3 மாசத்துல இப்படி பழக ஆரம்பிச்சவங்க ஒரு கட்டத்துல தனிமையில 2 பேரும் சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பா வந்து காலையில 9 மணிக்கு போனவர் சாயங்காலம் 5 மணிக்கு தான் வருவாரு அப்படிங்கிறது இந்த பொண்ணுக்கு பக்காவா தெரியுங்கிறதுனால சில நாட்கள் உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டு லீவ் போட்டு லீவ்ல வீட்டுல இருந்துகிட்டே இந்த பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு 2 பேரும் தனியாலாம் நிறைய டைம் இருந்திருக்காங்களாம். அந்த மாதிரி இருந்திருக்கும் போது இது ஒரு 2-3 மாசம் தொடர்ந்து இருக்குது. ஒரு நாள் அவங்க அப்பா மதியான வேலையில வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ தான் பொண்ணு வீட்டுல இருக்கிறதும் பொண்ணு கூட முகல் இருக்கிறதையும் அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறதையும் அப்பா பார்த்துட்டு அப்பாவுக்கு நம்பவே முடியல. இந்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாம அந்த பையனை அடிச்சிருக்காரு, பொண்ணையும் வந்து அடிச்சிருக்காரு. இந்த பையனை வந்து இனிமேல் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு வெளில அனுப்புனவரு யோசிச்சு பார்த்துருக்காரு. இதுக்கப்புறம் இந்த பையன் வந்து நம்ம தண்டிக்காம விட்டோம்னா இவன் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படிங்கிறதுனால உடனே கேஸை அவங்க வந்து போக்சோ ஆக்ட்ல அவங்களுக்கு கேஸ் எஃப்ஐஆர் பண்ணியிருக்காங்க. இந்த பையனை கைது பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு காவியா வந்து அப்பா கிட்ட கெஞ்சிருக்கு, இல்லப்பா நான் அவனை பார்க்கவே மாட்டேன், அவனை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னா, இல்லம்மா நீ வந்து சின்ன பொண்ணு, மைனர் பொண்ணு, அவன் வந்து இப்படி இதை நம்ம சும்மா விட முடியாதுன்னு சொல்லிட்டு கேஸை பண்ணா 3 மாசம் உள்ளுக்குள்ள இருந்திருக்கான். அவன் எவ்வளோ கெஞ்சிருக்காங்க, இந்த அப்பா வந்து மன்னிக்கிறதுக்கு தயாரா இல்லை, கேஸை போட்டார். 3 மாசம் கழிச்சு கண்டிஷன் பெயில்ல இந்த பையன் இப்ப வெளியில வந்திருக்கான். வெளில வந்த பையன் மறுபடியும் காவியாவை கான்டாக்ட் பண்ணிருக்கான். காவியா மறுபடியும் 2 பேருக்கும் அந்த பேச்சு ஆரம்பிச்சிருக்கு. அப்போ மறுபடியும் தனிமையில இருக்க ஆரம்பிச்சவங்க இந்த முகல் காவியா கிட்ட சொல்லியிருக்கான், நாம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், உங்க அப்பா வந்து அதுக்கு சம்மதிக்கவே மாட்டாரு அப்படின்னா என்ன பண்றதுன்னா உங்க அப்பாவை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை கேட்டவுடனே அந்த பொண்ணுக்கு பயங்கர ஷாக்கிங். ஆரம்பத்துல வந்து பயங்கரமா திட்டி இருக்கு அந்த பையனை. அதுக்கப்புறம் 2-3 நாள் ஒன்னா இருக்கிற சமயத்துல இவன் மறுபடியும் இந்த விஷயத்த பேசிட்டே இருக்கும் பொழுது, நம்ம இது மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னா உங்க அப்பாவை கொலை பண்ணதான் நம்ம போய் எங்கேயாவது ஊர் விட்டு ஓடி போய் நம்ம வாழலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு கடத்துல அந்த பொண்ணு சரிதான் நீ சொல்றது, நமக்கு இந்த சந்தோஷம் தொடரணும் அப்படின்னா எங்க அப்பாவை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சம்மதிச்சிருக்குது. அது மார்ச் 17 நாங்க ஊர் விட்டு போறோம் அப்படின்னு சொன்ன உடனே வேற வழியே இல்லை, அப்பாவை போட்டுடலாம்னு சொல்லி 2 பேருமே பிளான் பண்ணியிருக்காங்க. கரெக்டா மார்ச் 15ஆம் தேதி விடிய காலையில 4 மணி வரைக்கும் இந்த பொண்ணு முழிச்சே இருந்திருக்குது. கரெக்டா அந்த 4:30 மணிக்கு தன்னுடைய லவ்வர் முகலுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருக்குது. அவன் கரெக்டா வெளில வந்திருக்கான். வெளில இருந்து அவன் நான் வந்துட்டேன்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். இது எல்லாமே போலீஸ் எவிடன்ஸ்ல கிடைச்சிருக்குது. வந்தவனுக்கு இந்த பொண்ணு அப்பாவுக்கு தெரியாம போய் கதவு திறந்து விட்டுருக்குது. உள்ள வந்தவன் கத்தியோட வந்தவன் நேரா பெட்ரூம்ல போயிட்டு அப்பா தூங்கிட்டு இருக்கிற தூக்கத்திலேயே அப்பாவுடைய கழுத்து, நெஞ்சு, வயிற்று பகுதியெல்லாம் தொடர்ச்சியா கத்தி குத்து அவர் ரத்த வெள்ளத்துல அவர் எதுக்க கூட சக்தி இல்லாம அப்படியே இறந்து போயிருக்காரு. இறந்து போன உடனே ரொம்ப கேஷுவலா அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க, நம்ம இப்படியே விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா போலீஸ் நம்ம தான் பண்ணோம்னு கண்டுபிடிச்சிரும், அதனால நீ இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்திக்கு ஃபோன் பண்ணி ஒரு கொலைகாரன் வந்து அப்பாவை கொலை பண்ணிட்டான், தம்பியை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு வந்து சொன்னதா சீனை போடு, உன்னை கடத்திட்டு போனதா சொன்னீங்கன்னா நம்ம மேல டவுட் வராது, கேஸ் வேற எங்கேயா நடந்துட்டு இருக்கோம், நம்ம போய் வாழலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்படி பேசிட்டே இருக்கும்போது தான் இதுக்கு இன்பிட்டிவ் இல்லை. இந்த அப்பாவை கொலை பண்ண சத்தம் கேட்டோன்னா தம்பி எந்திரிச்சோன்னா தம்பியையும் அவங்க குத்திட்டு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடறாங்க. அப்புறம் கேஷுவலா சித்திக்கு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னை வந்து கடத்த பாக்குறாங்க, அப்பாவும் தம்பியை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இவங்க இந்த வழக்குல ரொம்ப முக்கியமா வெளியில சிசிடிவி வேற வீட்டுல இருந்ததெல்லாம் தெரியாம இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப கேஷுவலா ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிட்டு ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் தப்பிச்சு அவங்க போயிட்டாங்க. இப்படி நடந்த விஷயத்த இந்த பொண்ணு சொல்லியிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கைதான 2 நாள்ல இப்போ முகலுக்கும் தெரிஞ்சிருச்சு நம்ம இதுக்கப்புறம் தப்பிக்க முடியாது, சரண்டர் ஆயிரும் சொல்லிட்டு அவனும் சரண்டர் ஆயிருக்கான். இந்த கேஸ் வந்து 2024 கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்ல 2 குழந்தை கொலை பண்ணதுனால இந்த பையனுக்கு 14 வருஷம் சிறை தண்டனை கிடைக்குது. இந்த பொண்ணை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிடுறாங்க. இப்போ 2 பேருமே அங்கதான் இருக்கிறாங்க. இந்த கேஸ்ல எந்த ஒரு தப்பும் செய்யாத அப்பாவி மனைவி இறந்தா கூட குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இந்த குழந்தைகளை வளர்த்த அந்த அப்பா ராஜ்குமார் எந்த தப்புமே செய்யாத ஒரு குழந்தை 7வது படிக்கிற அந்த பையன் தனுஷ்க், இந்த 2 பேருமே அப்பாவிகள், 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இயற்கையா டீனேஜ்ல பாலியல் உணர்வுகள் அது வந்து அப்படி அதீதமா இருக்கிறது இயற்கையான ஒரு விஷயம் தான். அது தப்பா உங்களை வந்து யாராவது டிரைவ் பண்றாங்க, தப்பா தூண்டுறாங்க, தவறு செய்யறதுக்கு தூண்டுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான உணர்வுகளுக்கு அடிக்ட் ஆனவங்க எந்த எல்லைக்கு போவாங்க அப்படிங்கிறதுக்கு சாட்சி தான் இந்த காவியா. ஏன்னா
இத்தனை வருஷம் வளர்த்த அப்பா மேல அந்த பொண்ணுக்கு அன்பு இல்லாம இருந்திருக்காது, தம்பி மேல அன்பு இல்லாம இருக்காது. அதையும் தாண்டி ஒரு பையன் சொல்றத கேட்குது அந்த பொண்ணுன்னா அந்த பொண்ணு எந்த அளவு அடிக்ட் ஆகியிருந்திருக்கணும். அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்த மாதிரி ஆண்களோ பெண்களோ இந்த மாதிரி தவறான நட்பு, தவறான சேர்க்கையினால அவங்க சொல்றதெல்லாம் கேட்கிற இடத்துக்கு வரக்கூடிய ஆபத்து இருக்குங்கிறதுனால நம்ம வீடுகளில் இருக்கிற டீனேஜ்ல இருக்கிற இளைஞர்களை எப்படி பாதுகாக்கணும், இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸோடைய டீட்டெயில்ஸையும் நான் இந்த வீடியோடைய நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வீடியோ ஃபுட்டேஜும் அட்டாச் பண்றேன், நீங்க பாருங்க. இந்த பெண்ணுக்கான தண்டனை சரியா? இந்த பெண்ணு 17 வயசுல போயிருக்குது. இதுக்கப்புறம் வெளில வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த முகல் இந்த 2 பேரும் வாழ்க்கை, 2 பேரும் அப்பாவே இறந்து போயிருக்காங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இது ஒரு எச்சரிக்கை காணொலியா அதனால அதை பதிவு பண்றேன். நம்ம சமூகத்தில் இருக்கிற எல்லாரும் எச்சரிக்கையா இருக்கணும். வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் நல்ல எதிர்காலத்தோட இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட இதை நம்ம பார்ப்போம். நான் உங்கள் அரசஜா. நன்றி, வணக்கம்.